ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் காலனிக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல எதிர்பாராத ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அது நடந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது என்ன ரீசன்றது தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடுங்க வந்து பார்த்திங்கன்னா அபண்டன்ட் நிலமையில தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ கிட்டே எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நிறைய அபண்டன்ட் வீடுங்க எல்லாமே. பட் இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் இறந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எதாக இருந்தாலும் தெரியும். பார்ப்போம். வெளியில் ஆக்சுவலாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. கேமராவில் கேட்குமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெளியில் இன்ட்ரோ பேச முடியாதுன்றனால தான் நான் உள்ளே இன்ட்ரோ பேசினேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஆள் யாருன்னு இருப்பாங்களான்னு தெரில. பட்டு இது ஒரு பாட்டில் சவுண்டு கேட்டுச்சு முன்னாடி. யாரு? யார் அது அழுவுறது? ரொம்ப மோசமாக இருக்குது. பாம்பு எதுனாலும் இருக்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே ஒன்றா பார்ப்போம். பட்டு என்ன சவுண்டுன்றது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, ரைட், ஓகே, பார்த்துடலாம். யாரு? ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்டுச்சு. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சாதனிச்சு. காற்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்துடலாம். இது உள்ளே போக முடியாது. இன்ட்ரோ பேசுகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கிட்டிருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்க. என்னை அட்டாக் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. என்ன நல்லா வரும்ன்ற தெரில. இந்த ஓட்டில் பட்டு வருது. ரொம்ப இஷ்டமாக இருக்குது. எல்லாம் எதிர்ச்சியாக நடக்கிறதால எப்படி என்ன எதுன்னு தெரில. உள்ளே போகிறது தான் பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. எது வேணாலும் இருக்கலாம். அப்படியே வந்துட்டேன்.
சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், லைட்டு வெளிச்சம் ரொம்ப இருக்கிறதுனால பூச்சிங்கெல்லாம் என் மேலே வந்து உட்காருது. நாய் குலைக்கிற என்ன சவுண்டுனே தெரில, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, யாரு? மை காட், இது உண்மையாகவே ஆன்மாவாக இருந்தால் இது திருப்பி பண்ண முடியுமா? அதே சத்தத்தை திருப்பி போட முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேடி வந்த ஆள் இங்கே தான் இருக்கிறாங்க. பட் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதான் தெரில. பட் இப்போ தான் அந்த வீட்டு அங்கே பாருங்கள், இல்லை பாம்பு எதுனாச்சுமான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அந்த வீட்டை ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஐயோ பாருங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, ப்ளீஸ் 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 கோவப்படாதீங்க தயவு செஞ்சு. எதுக்கு அழுவுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட ஹிஸ்ட்ரியை நான் கேள்விப்பட்டேன். எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் இறந்து போயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே தான் டவுட் ஆகுது. சூசைட் காலனின்னு சொல்கிறாங்க, பட் இது எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. தயவு செஞ்சு அழுவாதீங்க. நான் இப்போ அந்த வீட்டுக்கு வரலாமா? நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் இருந்தால் சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்குது. இந்த ரூமில் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஓடெல்லாம் தான் இப்போ டம்முன்னு கீழே விழுந்துச்சு. இந்த வீட்டில் நீங்கள் இறந்து போனவங்க, நான் அங்கே இருக்கும்போது இப்போ சவுண்டு போட்டிங்கல்ல, இப்போ எதனாச்சும் உங்களால் போட முடியுமா? சவுண்டு கேட்குது, ஆக்சுவலாக ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆக்சுவலாக பெட்டு மேலே போய் பார்த்துலாமா?
இதுக்கு மேலே பார்க்க முடியல. யாரு? சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் சவுண்டு கேட்டுச்சு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுனாச்சும் ஆக்டிவிட்டி நடக்குதான்னு. இவ்வளோ நேரம் சத்தம் போட்டிங்கல்ல, இப்போ என்னாச்சும் ஒரு சவுண்டு போடுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்த இடத்துல தான் இப்போ நானும் இருக்கிறேன். ஆக்சுவலாக கீழே ஆட்டோமேட்டிக்காக விழுகுது. ஏதோ ஒரு இலை காற்று நல்லா இல்லை, என்ன நிலவரன்றது எனக்கு தெரில. ரைட்டு, ஓகே, நம்ம கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த சைடில் இருக்கிற இந்த வீடும் ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த வீடும் நம்மளால் இந்த சைடில் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்குது. ஸோ அது உள்ள இந்த கதவு சாத்தினது நீங்கள் தானா? ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக சாத்தினுச்சு. சரி, ரைட்டு, ஓகே, நம்ம ஒரே இடத்துல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். வாம்மா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கேயும் வீடுங்க இருக்குது. பட் நம்ம போக வேண்டியது இதுக்குள்ளே தான். ரொம்ப புதராக இருக்குது. இங்கிட்டு வீடுங்க இருக்குது. பாத்திரம் ஒரு 8. ஐயோ, இதெல்லாம் பாருங்கள், முள் சின்ன சின்னதாக இருக்குது. ஃபுல்லாகவே முள் மரம்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய பாட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்னன்னு தெரில. ஏதோ ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்குது மேலே ஃபுல்லாகவே. ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு இந்த பேயின்றதையும் தாண்டி பயமாக இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த பாம்பு பூச்சி இதுதான். இந்த இடத்த பார்த்தா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு பயம் வரும். மை காட், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. யாரு இது? அதே ஆன்மாவா இல்லை வேற யாராவா? அதே ஆன்மானா சத்தம் போடுங்க. இல்லை வேற ஆள் அப்படின்னா இதே மாதிரி அழுவுங்க. வேற ஆள் போல இருக்குது. நீங்கள் பையனா பொண்ணா? பையன் அப்படின்னா எதையாச்சும் போட்டு உடைங்க டம்மு டும்முன்னு. பொண்ணு அப்படின்னா இதே மாதிரி அழுதுகிட்டே இருங்க. சவுண்டு கேட்குது. இப்போ பல்லு விளக்குற சவுண்டு மாதிரி கேட்குது. நான் இப்போ அங்கே வந்தால் எப்படி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் இங்கேயே என்ன கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் அங்கே வந்தால் நீங்கள் இருப்பீங்களா?
இருக்க மாட்டேன்னா சவுண்டு போடுங்க, இருப்பீங்கன்னா அதே மாதிரி அமைதியாக இருங்க. சத்தம் வரல. எவ்வளோ நேரம் கழிச்சு சவுண்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஒரே பதட்டம்னா, இங்கே பாருங்கள் மேலே யாரு? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டு இருக்குது. பாருங்கள், இழுக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கிட்டு போனால் ஆனால் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. இத்தனை வீடியோ எடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், இந்த துணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உளுந்து கலந்துச்சு. மேலேருந்து ஆக்சுவலாக கீழே விழுந்துச்சு. என்ன நிலவரன்றது தெரில. ஃப்ரெண்ட்ஸ், யாரு? டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. நம்ம இது பின்னாடியே போவோம். பட் ரொம்ப ஸ்லோவாக நவுந்துட்டுருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த எண்டு தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே தான் போகுது. இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. என்னாச்சு? இல்லைங்க, என்ன ஆச்சு? ஒருவேளை அவங்க கூப்பிட்றாங்களா இல்லை என்னன்றது எனக்கு தெரில. நான் இப்போ உள்ளே வரலாமா? அங்கே பாருங்க, யாரு? ஃப்ரெண்ட்ஸ், 2 சைட்லேருந்து சவுண்டு கேட்குது. அவங்க ஆக்சுவலாக இந்த ரூம் உள்ளே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு அழுவாதீங்க. மை காட். எனக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, என்ன தான் நடக்குது நம்ம அப்படியே உட்காந்துருவோம், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடு ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம். இந்த ஒரு வீடோடு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ண வேணாம்.
யாரு? உங்களுடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் அழுவாதீங்க. எனக்கு உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் வேணுமா? என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? இல்லை என் வீட்டுக்கு வரீங்களா? எத்தனை நாள் தான் இதே வீட்லேயே இருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. கரெக்டாக நீங்கள் ரைட் அடிக்கிற இடத்துக்கிட்ட பாருங்கள். இங்கே பாருங்க, நெட்டை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த கடைசி ரூமில் ஆள் இருக்கிறாங்க கன்ஃபார்மு. பட் எனக்கு இந்த சந்திலையும் ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என் கூடயே நீங்கள் வந்துடுறீங்களா பேசாமல்? எக்ஸ்கியூஸ் மீ. டக்குன்னு ஆள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னா ஆள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஓட்டை. உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்றதுல உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்துருந்தாங்க அப்படின்னா நான் கேட்டதா சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன். ஒரு இடத்துல சைக்கோ கேப்சர் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு இது பண்ண தரல. மற்றபடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிச்சலாம் நினைக்கிறேன். ஷார்ட்டாக தான் எடுத்திருந்தேன். பட் கண்டென்ட் வந்து வெயிட்டாக நடந்துருக்குது. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் சந்தோஷம்தான். மற்றபடி இது ஒரு ஃபுட் ஸ்டெப்பு சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு. கை வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.